ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே ஆடு மாடு வளர்ப்பு பண்ணை நடத்துவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் வசூலித்து பல லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் மதர்ஸ் அக்ரோ ஃபார்ம் என்ற பெயரில் ஆடு மாடு வளர்க்கும் பண்ணைகள் மற்றும் நகைக்கடை நடத்துவதாக கூறி சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள கிராம மக்களிடம் விளம்பரம் செய்துள்ளார். மாதம் 1000 ரூபாய் வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனது நிறுவனத்தில் பணம் செலுத்தினால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்வுத் தொகையாக 1,20,000 ரூபாய் பணம் திரும்பத் தருவதாக நிறுவனத்தின் சார்பில் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் செலுத்தும் தொகையினை தனது நிறுவனத்தில் முதலீடு செய்து அதில் வரும் லாபத் தொகையில் இந்த பணத்தை கூடுதலாக திருப்பித் தருவதாகவும் கூறியுள்ளனர். இதனை நம்பி சத்தியமங்கலம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள உக்கரம், அரியப்பம்பாளையம், காவிலிப்பாளையம், கொடிவேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மாதம் 1000 ரூபாய் வீதம் 5 ஆண்டுகளுக்கு 72,000 ரூபாய் பணத்தை இந்த நிறுவனத்தில் செலுத்தியுள்ளனர். இதற்கான ரசீதுகள் நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. பணம் செலுத்தி திட்டம் முடிவடைந்த பிறகும் முதிர்வுத் தொகையை வழங்காமல் காலதாமதம் செய்து வந்த நிலையில் இவர்களில் சிலருக்கு நிலத்தை கிரயம் செய்து தருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பணத்தையும் தராமல் நிலத்தையும் கொடுக்காமல் கண்ணன் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களில் சுமார் 70 பேர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று புகார் அளித்தனர். 70 பேரிடம் சுமார் 35 லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடி நடைபெற்றதாக தெரிவித்த அவர்கள் தங்களைப் போல் ஏராளமான கிராம மக்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றிருப்பதாகவும் கூறியுள்ளனர். மோசடி செய்துவிட்டு தலைமறைவான நபரை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கவும், சிறுக சேமித்து நிறுவனத்தில் முதலீடு செய்த தங்களுடைய பணத்தை திரும்ப பெற்றுத்தரவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மதர்ஸ் அக்ரோ ஃபார்ம் பிரைவேட் லிமிடெட் என்கிற ஒரு நிறுவனத்தை வைத்திருக்கிறார். 2012 இருந்து உக்கரம், காவிலிப்பாளையம், அரியப்பம்பாளையம், அதே போல் பண்ணாரி, வடவள்ளி, கடம்பூர் வரை, கொடிவேரி கடம்பூர் வரை அங்கே இருக்கிற மக்களிடம் மாதம் 1000 ரூபாய் செலுத்துங்கள், 72 மாதம் செலுத்தினால் 1,22,50,000 சேர்த்து 1,22,000 தருவதாக கூறுகிறார். அதனை நம்பி இவரெல்லாம் பணத்தை இன்வெஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு பணம் கேட்டால் பணம் கொடுக்கல. நான் இடம் போட்டிருக்கிறேன், உக்கரத்தில் நான் சைட் போட்டிருக்கிறேன், அதில் உங்களுக்கு தரேன்னாரு. சரி, அதனால் பண்ணி வைங்கன்னா பண்ணலை. இப்போ 5 ஆண்டு காலமாக இந்த ஜனங்க நிறையா நடக்கிறாங்க. பிரச்சனை தீரல. மாதம் 500 செலுத்துங்க, 1000 ரூபாய் செலுத்துங்க. அதனால் நாங்களும் அவங்க கண்ணன் வீடு வீடாக கூப்பிட்டு கேட்டார். நாங்கள் போட்டோம். சரி, திருப்பி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நாங்களும் நடந்தோம் பார்த்து கொடுக்கல. டெபாசிட்டும் பண்ணியிருக்கிறோம். அதாவது சத்தியில் உக்கத்தில் சைட்டு வாங்கி போட்டாங்க. அது அவங்க திருப்பி கொடுக்க முடியல. அவங்க விற்று கொடுக்குறேன்னு சொன்னாங்க, விற்று தரல. இது வரைக்கும் நாங்களும் நடந்துகிட்டே இருக்கிறோம். அதையும் விற்று நாங்களே ஏஜென்ட்டு. அதனால் எங்கள் பின்னாடி நிறையா மக்களுக்காக நாங்கள் வசூல் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது எங்களுக்கு செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா ஆச்சு. 250, 500, 1000 இந்த மாதிரி நிறையா போட்டிருக்காங்க சார். அந்த 75 பேர்த்து இங்கே கூட்டு வராங்க. கூட்டு வந்து எங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாயிடும். அதனால் இப்போ நான் மட்டும் வந்துருக்கிறேங்க. அதனால் இப்போ அந்த எப்படியா மக்கள்கிட்ட இந்த கண்ணங்கிட்ட வசூல் வாங்கி தரணுங்க எங்களுக்கு. சார் மாதம் 250 வாங்கினா 500 வாங்கினுங்க, 1000 வாங்கி போட்டோங்க சார். அதான் பணம் எக்ஸ்ட்ரா தரணுங்கள ஒரு இது டெபாசிட் பண்ண சொன்னாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறேங்க. பொதுமக்களின் புகார் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று அதிக பணம் தருவதாக கூறுபவர்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.